ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 146 6வது வசனத்தினுடைய 2வது பகுதி. அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். He remains faithful forever. என்றென்றைக்கும் உண்மையை காக்க வேண்டுமானால் அவர் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்க வேண்டும். அந்த செய்தியை பார்த்தோம்ல போன வாரம். என்றென்றைக்கும் தேவன், God is God forever அப்படி சொல்லி பார்த்தோம். என்றென்றைக்கும் உண்மையை காக்க வேண்டுமானால் என்றென்றைக்கும் அவர் தேவனாய் இருக்க வேண்டும். அதே மாதிரி சதா காலங்களிலும் அவர் அரசாளுகிறவராய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றின் மேலும் என்றென்றும் அதிகாரம் உடையவராக அவர் காணப்பட்டால்தான் அவர் உண்மையை காக்கிறவராக, சொன்னதை செய்யக்கூடியவராக இருக்க முடியும். 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி எழுதுகிறார். கண்களை மூடுவோம். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு சதா காலங்களிலும் அரசாளுகிறவர். He who reigns forever and ever. எங்கள் அன்பை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியின் வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடும்படியாக உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே எங்களை நீ கூட்டி சேர்த்தீங்க. உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை சேவிக்கும்படியாய் நீர் எங்களை பிரித்தெடுத்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உணர்வுள்ள ஜனங்களாய் தொடர்ந்து காணப்பட கிருபை செய்வீராக. நீர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறீர். நீர் பரிசுத்தராய் காணப்படுகிறீர். அப்பா, நீர் எங்களுடைய தேவனாய் காணப்படுகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்பிக்கைக்கு பாத்திரம் உள்ளவராக நீர் காணப்படுறீங்க. அதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் நீர் என்றென்றும் உண்மையை காக்கிற தேவனாக, என்றென்றும் தேவனாக, ஆண்டவரே என்றென்றும் சதா காலங்களிலும் அரசாளுகிறவராக, ராஜரீகம் பண்ணுகிறவராக நீர் காணப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு உம்மேல் வைக்கிற நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எளிதான சில கேள்விகளோடு கூட இந்த செய்தியை நான் துவக்க விரும்புகிறேன். செய்தியின் தலைப்பு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சதா காலங்களிலும் அரசாளுகிறவர். அப்படிப்பட்டவரை தான் நம்ம தெய்வமாக தொழுது கொள்ளுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி சொல்றோமா இல்லையா? இயேசு கிறிஸ்து ராஜாவா? ஆமா இல்லையா? ராஜாதி ராஜா என்ற வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசு ராஜாதி ராஜா என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் அவர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர் என்று நம்புகிறார்கள்? நான் கேட்கிற கேள்வி நன்றாக உங்களுக்கு புரிய வேண்டும். இயேசுவை ராஜாவென்றும் ராஜாதி ராஜா என்றும் நம்ம சொல்லுகிறோம், வேதத்திலே வாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை இப்படி காணப்படுதா? அதாவது சதா காலங்களிலும் அவர் அரசாளுகிறவர் அப்படின்ற நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் இந்த பூமியில மனிதனாக தோன்றின போதும் காணப்பட்ட போதும், ஒரு சாதாரண மனித ரூபத்திலே அவரை ஜனங்கள் கண்ட போதும் கூட அவர் சதா காலங்களிலும் அரசாளுகிறதான ராஜா என்று சொல்லி விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்? அல்லது நாம் இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்து மனிதனாய் காணப்பட்ட போது கூட அவர் ராஜாவாக தான் காணப்பட்டார் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? இல்லை அந்த நேரத்தில் மட்டும் அவர் ராஜாவாக இல்லை, ஒரு சாதாரண அடிமையின் ரூபத்தில் மனுஷனாய் காணப்பட்டார் என்று சொல்லி நம்புறீங்களா? எப்படி உங்களுடைய நம்பிக்கை காணப்படுது? என்னுடைய கேள்வி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கர்த்தர் ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமியில் காணப்பட்ட அதே வேளையில அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? இந்த பூமியிலே அவரை மனிதனாக பார்க்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கல. ஆனால் வேதத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கப்படும் போது அறிந்து கொள்ளுகிறோம், நம்மை உண்டாக்கின தெய்வம் இந்த பூமியிலே மனிதனாக நமக்காக தோன்றி காணப்பட்டார், தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு கண்டவர்களோ அல்லைக்கு இன்று அவரை தேவன் என்று அறிக்கை பண்ணுகிற நாமோ, அவர் சாதாரண ஒரு மனிதனாக இந்த பூமியிலே காணப்பட்ட போதும் அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது நம்புகிறவர்கள் எத்தனை பேர்? கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி கர்த்தர் மனிதனாக இந்த பூமியிலே தோன்றின வேளையில அவர் பரலோக சிங்காசனத்தில் தேவனாக வீற்றிருந்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? விசுவாசித்தவர்கள் என்று கூட நான் கேட்கல. அதனால அப்படி நிறைய பேர் என்ன பண்ணல, விசுவாசிக்கல. இந்த நாளிலே அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக காணப்படுகிற நம்மில் கூட எத்தனை பேர்
இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அல்லது கர்த்தர் இந்த பூமியிலே மனிதனாக தோன்றி நின்ற அதே வேளையிலே பரலோகத்தில் தானே அவர் தேவனாக வீற்றிருந்தார் என்று சொல்லி நம்புறவங்க எத்தனை பேர்? அப்படியே கரங்களை உயர்த்த முடியுமா? ஆமாவா இல்லையா? நான் கேட்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இந்த பூமியிலே மனிதனாக அவர் காணப்பட்ட வேளையில் பரலோகத்திலும் தேவனாக காணப்பட்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? கர்த்தர் பூமியிலே மனிதனாக செய்ய வேண்டியதை செய்து முடித்து பரமேறி போனார், வாக்குத்தத்தம் பண்ணினார், திரும்ப வருவார் என்று விசுவாசிக்கிறதுல எத்தனை பேர்? இன்றைக்கும் பரத்தில் அவர் இருந்து கொண்டே நம் மத்தியிலே உலாவுகிறார் என்று நம்புகிறவர்கள் எத்தனை பேர்? கேள்வி புரியுதா? இன்னைக்கு எங்க இருக்கார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? பரத்தில் இருக்கிறாருன்னு நம்ம நம்புறோம் இல்லையா? அப்படிதான் வேதத்தில் வாசிக்கணும். அவர் வந்தார், இந்த பூமியிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தார், பரமேறி போனார், பரத்திலே அவர் வீற்றிருக்கிறார், வலது பாரிசத்திலே இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா திரும்பவும் வருவார், எல்லாம் விசுவாசிக்கணும். அதே நேரத்தில் அங்கே இருந்து கொண்டே இந்த பூமியிலே நம் மத்தியிலும் அவர் உலாவுகிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? இல்லை இங்கே உலாவுறதுக்கு அங்கிருந்து கீழே இறங்கி வந்தார் அப்படின்னு திரும்ப நினைக்கிறீங்களா? கேள்வி உங்களுக்கு புரியணும். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறீங்க? கிளம்பி இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. ஆனால் கர்த்தரை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் இந்த பூமியிலே மனிதனாக காணப்படும் போது பரலோகத்திலும் அவர் தேவனாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஆமாம்ல, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான அவரை அல்லாமல், இந்த கர்த்தரை அல்லாமல், இந்த மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன், அதாவது ஏறி தேவனாக அமர்ந்திருக்கிறவன் ஒருவனும் இல்லை அவருக்கு சொன்னார்ல ஆண்டவர். அதே போல் பார்த்தீங்கன்னா ஏசாயாவில் நீங்கள் வாசிப்பீங்க, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், விசுவாசிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நம்ம விசுவாசிகளாகி நாம் அறிந்திருக்கிறோம், உணர்கிறோம். ஆனால் அதே வேளையில் நாம் இப்படி நம்புகிறோமா? பரலோகத்திலே அவர் இருந்து கொண்டே நமக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார் என்று நம்புகிறவர்கள் எத்தனை பேர்? அல்லது அங்கே வெக்கேட் பண்ணிட்டு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று நம்புகிறீர்களா? இப்போ நம்மை வாசஸ்தலமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நம்மை ஆலயமாக அவர் தெரிந்து கொண்டார் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்மை வாசஸ்தலமாக, தன்னை விசுவாசிக்கிற ஜனக்கூட்டத்தை வாசஸ்தலமாக தெரிந்து கொண்ட அந்த தேவன் தன்னுடைய ஸ்தலத்தை விட்டு அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று நம்புகிறீர்களா? அல்லது அந்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டே நமக்குள்ளும் வாசம் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளவர் என்று நம்புகிறீர்களா? கேள்வி புரிகிறதா? இந்த கேள்வி புரியலன்னா உங்களுக்கு செய்தி புரியாது. சதா காலங்களிலும் அரசாளுகிறவர் என்கிற காரியம் புரியாது, என்றென்றும் அவர்தான் தேவன் என்கிறதும் புரியாது. அப்ப இப்படி நம்ம விசுவாசிக்க வேண்டும். என்னன்னா, நித்தியவாசியாக இருக்கிறதான அவர் தன்னை தாழ்த்துகிறதான ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறவராக, அல்லது அவனை ஆலயமாக தெரிந்து கொண்டு அவனுக்குள் வாசம் பண்ணுகிறவராக அவர் காணப்படுகிறார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டார் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. அவர் தம்முடைய சிங்காசனத்தை விட்டுவிட்டார் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. சிங்காசனத்தில் இருந்து கொண்டே அவரால் இந்த பூமியின் மேலே உலாவ முடியும் என்று நம்புகிறோம் என்று சொன்னால் அந்த நாளிலும் கூட பரலோகத்தில் இருக்கிற தேவன் பரலோகத்தில் இருந்து கொண்டே இந்த பூமியின் மேல மனிதனாக தோன்ற முடியும் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். அப்ப சதா காலங்களிலுமே என்று சொன்னால் ரொம்ப சிம்பிளா நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில ஒரு மனிதனாக, சாதாரண மனிதனாக, ஒரு அடிமையின் தோற்றத்துல பூமியிலே காணப்பட்டு நியாயாதிபதியினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நின்றதான இயேசுவை அவர் தான் ராஜாதி ராஜா என்று சொல்லி நம்புகிறதெல்லாம் ஈஸியான காரியம் அல்ல. ஆனால் என்னதான் நம்பணும்? சதா காலங்களிலும் அரசாளுகிறதான தேவன் தன்னை சிறுமைப்படுத்தி தன்னை தாழ்த்தி நமக்காக இறங்கி வந்தார் என்று நம்புகிறது தான் பெரிதான காரியமாயிருக்கு. ஒரு சீன் பார்க்குறீங்க, கர்த்தர் ஏசாயாவிட காமிச்சதை போல தேவாதி தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்க்கிறீர்கள். ஆலயம் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறதை நீங்கள் உங்களுடைய தரிசனத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு முன்பாக விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிறீர்கள், ஆச்சரியப்படுகிறீர்கள். இது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் இது பெரிய விஷயமே அல்ல. ஆனால் இந்த சேனைகளின் கர்த்தர் ஒரு சாதாரண மனிதராக உங்கள் முன் இறங்கி உங்கள் மத்தியிலே உலாவினார் என்று சொன்னால் இவர்தான் பரலோகத்தின் தேவன் என்று ஏற்றுக்கொள்வது எளிதான காரியம் அல்ல. அப்படிதானே? வேதம் சொல்லுகிறது சதா காலங்களிலும் அரசாளுகிறவராம். உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் தான்
தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். இதுதான் ஒரு சிம்பிளான கேள்விகள். இதற்கு பின்பாக நம்ம தொடர்ந்து நம்ம வசனத்துக்குள்ளாக நம்ம போகலாம், செய்திக்குள்ளாக போகலாம். தேவனை தேடுகிறவர்களை மனதில் வைக்க வேண்டியதான ஒரு முக்கியமான காரியம். ஆனால் அநேகர் இடறுகிற காரியமும் அதுதான். என்ன அப்படின்னா, தேவனை தேடுகிற அநேகர் தங்களுடைய உலக ஞானத்தை பயன்படுத்தியே தேவனை அறிய முயலுகிறார்கள். இப்ப தேவன் யாரு அப்படின்னு அறிகிறதற்கு மனிதன் முயற்சி செய்யும் போது தன்னுடைய சுய ஞானத்தை, தன்னுடைய சுய அறிவை பார்த்தீங்கன்னா அவன் பயன்படுத்தி அவரை அறிய முயல்கிறான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒருபோதும் நடக்காத காரியம். என்ன அப்படின்னா, நம்முடைய சுய பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ இந்த தேவனை நாம் அறிய முயல்கிறோம் என்று சொன்னால், ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக அது இடறலுக்கு ஏதுவான காரியமா இருக்கு. அதுக்கு பதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்தினாரோ அவ்வண்ணமாக அவரை ஏற்றுக்கொள்வது, ஐடென்டிஃபை பண்ணுவது மிக மிக முக்கியமான காரியம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எளிதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எளிது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், தேவன் கொஞ்சமாவது தன்னுடைய மகிமையோடு கூட, அதாவது மகிமையிலே கொஞ்சம் ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் ஹிஸ் க்ளோரி யாருக்கு முன்பாக அவர் தோன்றினார் என்று சொன்னால், அவரை அந்த மனிதர்கள் அல்லது காண்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? இஃப் காட் மேனிஃபெஸ்ட் இன் ஹிஸ் பவர் ஆர் இன் ஹிஸ் ஸ்லைட்டஸ்ட் க்ளோரி, அவரை அப்படி பார்க்கிறதான ஒரு மனுஷனோ மனுஷியோ அவரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? நிச்சயமாக மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். அவரை பார்த்தீங்கன்னா மதிப்பார்கள், மரியாதை செலுத்துவார்கள், நடுங்குவார்கள், பயப்படுவார்கள் என்பது உண்மை. உதாரணமாக, God appears to Paul in his slightest glory. கொஞ்சம் தான் நம்முடைய மகிமையோடு கூட கர்த்தர் என்ன பண்ணாரு, எங்கெல்லாம் வேதத்துல தேவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகிமையோடு வெளிப்படுகிறார் அப்படின்னு வாசிக்கிறீங்களோ, அது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா தம்முடைய மகிமையை கொஞ்சம் அவர் காண்பித்ததான இடங்கள் தான். பவுல் அப்போஸ்தலனிடத்துல அவன் சவுலாய் இருக்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. 3வது வசனங்களிலிருந்து வாசிக்கும் பொழுது அவனுக்கு காட் அப்பியர் ஆனார், தோன்றினார் அல்லது தன்னை வெளிப்படுத்தினார். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமித்த போது சடிதியாக வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில விழுந்தான். அப்போது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவன் நடுங்கி திகைத்து, ஏன் அப்படின்னு சொன்னா, அப்படி பிரகாசமான ஒரு ஒளி, அந்த ஒளியிலிருந்து ஒரு சத்தம். அவன் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும்போது கர்த்தர் பேசுகிறார், தன்னுடைய பெயரை வேற சொல்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிறாய், இது உனக்கு கடினம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அவர் சொல்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு செல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய கொஞ்சம் மகிமையை இந்த பவுலுக்கு என்ன பண்றாரு, காண்பிக்கிறார். அப்ப பவுல் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஒரு ஸ்டான்ச் பிலீவர். அதாவது அவன் எதை நம்புகிறானோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாய் நம்பக்கூடியதான ஒரு மனுஷன். அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் செல்லக்கூடியதான ஒரு மனிதனாக, விசுவாசியாக. ஃபார் எக்ஸாம்பிள், இவன் யூத மார்க்கத்தில் காணப்படுறான். அந்த யூத மார்க்கத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இவன் காணப்படுறான். அப்ப தேவன் இவனுக்கு தரிசனமான போது இவன் பயந்து நடுங்கி என்ன பண்றான், அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து என்ன பண்றான், அவன் காணப்படுகிற மனுஷனா இருக்கான். எதற்கு நான் இதை உங்களுக்கு விளக்குகிறேன் அப்படின்னு சொன்னா, தேவன் கொஞ்சமாவது தம்முடைய மகிமையை நமக்கு காமிச்சார் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளாத, விசுவாசிக்காத மனிதர்கள் அரிது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, யோவானிடத்துல தேவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தன்னுடைய மகிமையை காண்பித்தார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, அப்போது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது, வெளிப்படுத்தல் 1:12 நான் வாசிக்கிறேன். ஒரு சத்தம் கேட்கிறது, அந்த சத்தம் அவனோடு கூட பேசுகிறது. அது என்ன சத்தம் என்று பார்க்க அவன் திரும்புகிறான்.
ஒரு 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும், அதாவது மனுஷகுமாரனை போல ஒருத்தர் காணப்படுறாரு. அவரை பார்க்கிறார். அதாவது ஒரு மனுஷனை அங்கு காண்கிறான், அல்லது மனுஷனுக்கு ஒப்பான ஒருவரை அந்த சாயல்ல காண்கிறான். என்ன பார்க்கிறான்? அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிரும். அதனுடைய அர்த்தம் என்ன? அது என்ன வெண்பஞ்சை போல? யாருடைய முடி வெண்பஞ்சை போல காணப்படும்? யாரு? வயதானவர்கள், மூத்தவர்கள். நீங்க தானியேல் புஸ்தகத்துல நீங்க வாசிப்பீங்க, ஒருவர் பாத்தீங்கன்னா காணப்படுறாரு. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய பேர் என்னவா? நீண்ட ஆயுசுள்ளவர். அவர் பேரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவாமை உள்ளவர். நீண்ட ஆயுசுள்ளவர், சாவாமை உள்ளவர், ஒரு தேவன் என்று சொல்லி அர்த்தம். அவர் பாத்தீங்கன்னா வெண்பஞ்சை போல அவருடைய முடி காணும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்றென்றைக்கும் இருக்கிறதான தேவன் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இங்க மனுஷகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவை அவன் காணும் போது, இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கு? அவருடைய சிரஸ் பாத்தீங்கன்னா வெண்பஞ்சை போலும் உறைந்த மழையை போலும். ஆக்சுவலா எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய முடி எப்படி இருக்கணும்? கருகருன்னு தானே இருக்கும். நீங்க போட்டோல கூட பார்த்துருப்பீங்கல்ல, போட்டோல பார்த்துருப்பீங்க. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா நல்ல வெண்முடி காணப்படும், நீளமா. இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருப்பாரு, அவருக்கு எப்படி இருக்கும்? கருமையா காணப்படும் முடி. ஏன் அப்படின்னா அவர் சின்னவர், குமாரன். அவர் 30 வயது 33 வயசுல இறந்து போயிட்டாரு. அவருக்கு கருமையா இருக்கும் முடி. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுசுள்ளவர், பெரியவர். அவர் பாத்தீங்கன்னா பிதா, அவருக்கு வெண்முடி. போட்டோ பார்த்துருக்கீங்களா இல்லையா? இல்ல. ஓகே, சரி. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீண்ட ஆயுஸ் உள்ளவர் அப்படின்னு சொன்னா அது யாரு? ஒரே தேவன் தான். அது யாரை குறிக்கிறதுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. நமக்காக இந்த பூமியில இறங்கி ஒரு 33 வருஷத்துல தன்னுடைய ஜீவனை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்து நம்மளை மீட்கிறார் என்று சொன்னால், ஓ இவர் சின்னவர் என்று சொல்லுவோமானால், இவரை நாம புரிந்து கொள்ளாதபடி காணப்படுவோம் என்று சொன்னால், நாம கிறிஸ்தவர் என்று சொல்வதற்கு பாத்திரவான்கள் அல்ல. என்ன இப்ப பார்த்து கொண்டு வருகிறோம்? என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், தேவன் தம்முடைய மகிமையை கொஞ்சம் ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் ஹிஸ் க்ளோரி யாரிடத்துல காண்பித்தாலும் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? அவருடைய பாதத்துல விழுந்து அவரை ஏற்றுக்கொள்வான் நடுங்கி. ஆனால் அதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிறது கிடையாது. மூன்றாவது ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இந்த ஏசாயா என்கிறவன் பாத்தீங்கன்னா தேவனை, இதுவும் இயேசுவானவரை தான், அவன் என்ன பண்றான்? பார்க்கிறான். அவருக்கு பேர் இயேசுலாம் ஏசாயாவுக்கு தெரியாது. உசியா ராஜா 6வது அதிகாரத்துல 1 வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு செட்டைகள் இருந்த அவனவன் 2 செட்டைகளை தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். பரலோகத்திலே காணப்படுகிற ஒரு சீனை பாத்தீங்கன்னா தரிசனத்திலே பார்க்கிறான். சேனைகளின் கர்த்தர் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருந்ததுன்னு என்ன அர்த்தம்? அவருடைய வஸ்திர தொங்கலாலே தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்ப அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனை குறிக்கிறது. இவன் யாரை பார்க்கிறான்? சேனைகளின் கர்த்தரை பார்க்கிறான். அவருடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறதை பார்க்கிறான். அவருடைய வஸ்திர தொங்கலாலே தேவாலயம் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறான். தூதர்கள் அவரை குறித்து எப்படியாக அவர்கள் போற்றுகிறார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர்கள் வாழ்த்தும் போது, துதிக்கும் போது, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருந்தது அப்படி சொல்லி துதிக்கிறாங்க. அந்த கூப்பிடனுடைய சத்தத்தால் வாசலுடைய நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகுள்ள மனுஷன், அசுத்த உதடுகுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். இது ஏசாயா லைஃப்ல நடந்ததான ஒரு காரியம். இப்படி பாத்தீங்கன்னா தேவனை அவருடைய கொஞ்சம் மகிமையோடு கூட ஒரு மனிதன் காணும் பொழுது அவன் என்ன பண்றான்? தன்னுடைய பாவத்தை உணர்கிறவனாக, அவர் பாதத்தில் விழுகிறவனாக, அவரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவனாக, நடுங்குகிறவனாக காணப்படுகிறான். இது பெரிய விஷயமே அல்ல.
ஆபிரகாம் கர்த்தரை கண்டான். ஆபிரகாம் கர்த்தரை அவருடைய மகிமையோடு கூட அவனுக்கு வெளிப்படுத்தினாரா? எப்படி வெளிப்படுத்தினாரு? ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 - 3 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். எந்த கர்த்தர்? இந்த ஏசாயா பார்த்தான்ல, அதே கர்த்தர் தான். கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். He appeared to Abraham. அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரையில் மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்கள், ஏன்னா அந்த 3 பேர்ல ஒருத்தர் கர்த்தர். நீங்க அதை தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 3 பேர்ல ஒருத்தர் கர்த்தர். 2 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வழிவிட்டு அனுப்பணும்னா அவர்கள் சோதோம் குமாராவுக்கு போவாங்க. அங்கிருந்து லோத்து குடும்பத்தாரையும் என்ன பண்றாங்க, அழைத்து கொண்டு வருவார்கள். 2 பேர் தேவ தூதர்கள். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா, பரலோகத்தின் தேவன். ஒருத்தர் கர்த்தர். நான் சொல்றேன், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, அதற்கு பின்பாக அவருக்கு பாத்தீங்கன்னா சமைத்து படைக்கிறதையும் அவர் அதை உண்ணுகிறதையும் அவனோடு கூட சம்பாஷிக்கிறதையும் நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்திலே பார்ப்பீர்கள். இது கர்த்தர் தம்முடைய மகிமையோடு கூட அவனுக்கு வெளிப்பட்டாரா என்று சொன்னால் இல்லை, ஒரு சாதாரண மனிதனாக வெளிப்பட்டார். ஆனால் அவன் என்ன பண்ணான், அவரை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டான். அடுத்து இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். யாக்கோபு கர்த்தரை பார்த்தீங்கன்னா கண்டான் என்று வாசிக்கிறோம். இந்த பவுலை போலவோ யோவானை போலவோ ஏசாயா தீர்க்கதரிசியை போலவோ அல்ல, அவருடைய மகிமையோடு கூட அவன் அவரை காணவில்லை. ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32 24 - 30 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். ரொம்ப பயந்து போய் பார்த்தீங்கன்னா யாக்கோபு காணப்படுறான். ஏன் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரனாகிய ஏசா ஏமாற்றி விட்டு பல வருஷங்களுக்கு பின்பாக திரும்ப வருகிறபடினாலே ஏசாயா தன்னையும் தன்னுடைய குடும்பத்தினரையும் அழித்து விடுவான் என்று சொல்லி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். அவன் பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, யாரு? ஒரு புருஷன் அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அப்போ அவர் சொல்றாரு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்போது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அவர் சொல்றாரு, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்போது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அவனை அந்த இடத்துல ஆசீர்வதித்தார். அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு அப்பதான் என்ன பண்றான், பெனியேல், தேவனுடைய முகம் என்கிற பெயரை என்ன பண்றான், அந்த ஸ்தலத்திற்கு அவன் வைக்கிறான். இவன் தேவனை மகிமையோடு கண்டானா அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூட மகிமையோடு காணல. ஒரு சாதாரண மனிதனாக கண்டு என்ன பண்றான், அவரை அறிந்து கொண்டான், ஐடென்டிஃபை பண்ணி கொண்டான். அதற்கு பின்பாக அவன் பேசுகிறான், என்ன அப்படின்னா, தேவனை முகமுகமாய் நான் கண்டேன் என்று சொல்லி அவன் பயந்து நடுங்கி, நான் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியேல் என்று சொல்லி பெயரை வைக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர், யோசுவா. இந்த யோசுவா என்கிற மனுஷனும் கர்த்தரை பார்த்தீங்கன்னா கண்டான், பரலோகத்தின் தேவனை கண்டான். ஆனால் அவருடைய மகிமையோடு கூட அல்ல. யோசுவா 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். யோசுவா 5:13-14. யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்துல போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். இப்ப இவர் பாத்தீங்கன்னா ஒரு மகிமையோடு கூட காணப்படுறாரா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இல்லை. அப்படி காணப்பட்டிருந்தா யோசுவா அங்க பக்கத்துல போயிருக்க மாட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்தேன் என்றார். அப்போது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கிய, ஆண்டவரே உமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டார். அதுக்கு முன்பு அவர் சொல்றார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தம், உன் கால பாதரட்சியை
நீ கழட்டி போடு என்று அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. யோசுவா இவரை கண்டான். சேனைகளின் கர்த்தரை, சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியாக அந்த இடத்துல என்ன பண்றான், காண்றான். ஒரு சாதாரண புருஷனாக, ஒரு மனிதனாக வந்து கண்டு அவரை அறிந்து கொண்டபடினாலே பாதத்தில் என்ன பண்றான், அவன் விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிறத நீங்க பார்க்கிறீங்க. இப்ப நிறைய உங்களுக்கு இன்சிடென்ட்ஸ் நான் சொன்னேன். இப்ப எதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆண்டவர் வந்து மகிமைப்படுவாரு, பெரிய சந்தோஷம் என்னவா அவருக்கு காணப்படும், சிந்திச்சு பாருங்க. யார் யாரெல்லாம் பார்த்தோம்? பவுல் அப்போஸ்தலனை பார்த்தோம். யோவான் திவ்ய வாசகன் அல்லது சுவிசேஷகனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான், அவனை பார்க்கிறோம். அவன் வந்து இயேசுவானவரை கொஞ்சம் அவருடைய மகிமையை காண்பித்த போது அவன் அவருடைய பாதத்துல விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா வந்து பார்த்தீங்கன்னா தரிசனத்தை காண்கிறான், அவருடைய பாதத்துல வீழ்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆபிரகாமை பார்க்கிறோம், யாக்கோபை பார்க்கிறோம், யோசுவாவை பார்க்கிறோம். இவர்கள் சாதாரண புருஷனாக அவரை கண்டார்கள், ஆனால் அவரை அறிந்து கொண்டார்கள். இப்ப எதுல வந்து ஆண்டவருக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக காணப்பட்டிருக்கோம், தன்னுடைய பவர் அவர் அப்படி டிஸ்பிளே பண்ண போது இந்த ஜனங்கள் பயந்து அவரை ஏற்றுக்கொண்ட போதா, பணிந்து கொண்ட போதா, ஒரு சாதாரண மனிதனாக தன்னை காண்பித்த போது அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு அவருடைய பாதத்தை விழுகிறார்களே, அது அவருக்கு பெரிய மகிமையை கொண்டு வருமா? எது பெரிய மகிமையை அவருக்கு கொண்டு வரும், மேன்மையா இருக்கும், எது அவருக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வைக்கு அதை விட்டு விடுகிறேன். என்னை பொறுத்தவரை நிச்சயமாக அவர் சாதாரணமாய் காணப்படும் போதே அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளும் பொழுதுதான் பெரிய மேன்மையாக அவருக்கு காணப்படும். சரி, தேவனுக்கு எது மகிமையா இருக்கும், எது மனிதர்களுக்கு பாக்கியமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. போன செய்தியை நான் முடித்து விட்டு ஜெபிக்கும் போது கூட உங்கள்கிட்ட நான் ஒரு காரியத்தை நான் கேட்டேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாக்கியம் மாத்திரமல்ல, ஒரு பெரிதான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னா, அந்த கர்த்தருடைய நாமம் இன்னதென்று அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாக முடியும். என்ன கொடுத்தாரு? எப்படி? அதிகாரம் கொடுத்தாராம், ஒரு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதற்கு அதிகாரம் அற்றவர்கள். ஆனால் யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய நாமம் என்னதென்று அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு அதிகாரத்தை அவர் வழங்குகிறார். என்ன அதிகாரம்னா, இது என்னுடைய பிள்ளை, நான் இந்த பிள்ளையினுடைய தகப்பன் என்கிற அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கிறார். அப்படினால்தான் இது பாக்கியம், ஆசீர்வாதம் என்பதை கடந்து தேவ ஜனத்திற்கு, தேவ பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறதான ஒரு அதிகாரமாய் அமைந்தது என்று சொல்லி நான் செய்தியை முடித்து ஜெபிக்கிறதற்கு முன்பாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு தெரியல. இதனாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எது தேவனுக்கு மகிமையாக அல்லது மேன்மையாய் காணப்படும், எது மனிதர்களுக்கு பாக்கியமாக இருக்கும், கொஞ்சம் சிந்திங்க. சில வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே உலாவி இந்த ஜனங்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஊழியராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சொல்றேன். அந்த நேரத்தில் அவரை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டவர்கள் காணப்பட்டார்கள், நிராகரித்தவர்கள் காணப்பட்டாங்க, சந்தேகத்தோடு கூட காணப்பட்டவர்கள் இருந்தார்கள். அப்ப அந்த நேரத்தில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஐடென்டிஃபை பண்ணிட்டவர்களை பார்த்து அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல காணப்படுது. என்ன அப்படின்னா, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொன்னார். யாரு? அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தவர்களை பார்த்து உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவை. அர்த்தம் என்ன? இப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பேசுறத நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் கண்கள் காண்கிறது, உங்கள் காதுகள் கேட்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன புரிந்து கொண்டிருக்கீங்க, நீங்க என்ன பார்க்கிறீங்கன்னா என்ன நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் கேட்கிறத, உங்க காதுகள் கேட்கிறது, பேசுகிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவைகள் உங்களுக்கு புரிகிறது என்று சொல்லி அர்த்தம். காதுல போய் விழுதுன்னு அர்த்தம் அல்ல, அவைகள் உங்களுக்கு புரிகிறது என்று அர்த்தம். அப்போ ஒரு கூட்டத்தை பார்த்து அதிலே காணப்படுகிற சிலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய கண்கள் காண்கிறதுனாலும்
அதாவது நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அடையாளம் கண்டு கொண்டீர்கள், ஆனபடினால் நீங்கள் பாக்கியவான்கள். அதே மாதிரி அவர் சொல்றாரு, உங்களுடைய காதுகள், எல்லாருடைய காதுகளும் கேட்கல, ஆனால் உங்களுடைய காதுகள், யார் யாருடைய காதுகள்லாம் கேட்கிறதோ அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இயேசுவனுடைய பிரசங்கத்தை, செய்தியை கேட்டதுல அநேகர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அவரை அடையாளம் காணவில்லை. அவர் என்ன பேசுறாரு, யாரு, எங்க இருந்து வந்து பேசுறாரு, உண்மையாலுமே இவர் யாரு அப்படின்றதை அறியாதவர்களாய் காணப்பட்டாங்க. அப்ப எது அவருக்கு மேன்மையா இருக்கும் பரலோகத்தின் தெய்வத்துக்குன்னா, தான் என் நிலையில காணப்பட்டாலும் தன்னுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை என்பதை அவர்கள் அறிந்தால், இவர் சாதாரண மனுஷன் தானே, இவர் பேசுறாரு, இது பரலோகத்தின் தெய்வத்தினுடைய வார்த்தை கிடையாது என்று சொல்லி ஒரு மனுஷன் நம்பினா அப்படின்னு சொன்னா அவன் யாரை ரிஜெக்ட் பண்றான்? அன்னைக்கு பேசினதானே இயேசுவானவரை ரிஜெக்ட் பண்ணல, அவன் யாரை தெய்வம் தெய்வம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறானோ அவர் என்ன பண்றான்? ரிஜெக்ட் பண்றான். அப்படிதானே? அப்ப கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எது தேவனுக்கு பெரிய மேன்மையாய் காணப்படும்? தேவன் என் நிலையிலே தன்னை நமக்கு வெளிப்படுத்தினாரோ அந்நிலையிலே அவரை எப்படியாக ஏற்றுக்கொள்ளணும்? இவரை அன்றி வேறொருவர் கிடையாது. இல்லை இல்லை, நான் தெய்வத்தை நான் அப்படியே பார்த்தாதான் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன் அப்படின்னு சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய மகிமையை ஏற்படுத்தாது. ஏனென்று சொன்னார், தேவன் தன்னை காண்பித்தார் என்றார், உண்மையாக தன்னுடைய மகிமையோடு கூட காண்பித்தார் என்று சொன்னார். நீங்க வந்து சுவிசேஷத்தை போய் அறிவிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உலகம் முழுவதும் என்ன பண்ணும்? அவரை ஏற்றுக்கொள்ளும். அப்ப அதை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. தான் எப்படி இந்த பூமியில இறங்கி வந்து அவர் செய்கிற செயல்கள், அவர் செயலுடைய பேச்சு அறிந்து கொண்டு அதை வேத வார்த்தைகளோடு கூட கம்பேர் பண்ணி, ஆமா இது என் தேவன் ஏற்கனவே பேசி இருந்த வார்த்தைகள், இப்ப இறங்கி வந்து அவர் பேசினார் என்று சொல்லி நம்புகிறவர்கள் தான் என்ன பண்ணாங்க? அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டார்கள், விசுவாசிகள் ஆனார்கள். இந்த நாளிலும் இந்த இயேசுவானவரை இன்னார் என்று இந்த வேத வசனத்தின்படி ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் இந்நாளிலும் ரட்சிக்கப்படுவார்கள், நாளைக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அவர்கள் தானே ஒழிய, தேவன் தன்னுடைய மகிமை எனக்கு காண்பிக்கணும், தேவன் எனக்கு முன்பாக இந்த அற்புதத்தை செய்து காண்பிக்கணும் அப்படி என்று சொல்லி காத்திருக்கிறவர்கள் உண்மையான ரட்சிப்புக்குள்ளாக என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க? இடறி விழுகிறவர்களாய் காணப்படுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் விசுவாசிகளுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரியம் உண்டு, அடிப்படையான ஒரு காரியம். ஆனால் அநேகர் இடறுகிறதான காரியம் அதில் தான். என்ன அப்படின்னா, தேவன் தன்னை நமக்கு மனிதர்களுக்கு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வண்ணமாக அவரை என்ன பண்ணணும்? முழுமையாக ஏற்றுக்கொண்டு இவரை அன்றி வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி நம்ப வேண்டும். அதை தான் தேவன் என்ன பண்றாரு? விரும்புகிறவராய் காணப்படுகிறாரு. அப்ப சதா காலங்களிலும் அரசாளுகிறவர் என்று சொன்னார். இந்த பூமியிலே பிலாத்துக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தாலும் பிலாத்து என்ன பண்றான்? கையை நீட்டி அவரை விசாரிக்கிறான். நீர் தான் யூதருடைய ராஜாவா அப்படி கேட்கிறான். அவர் சொல்றாரு, ஆம் நீர் சொல்லுகிறபடிதான். அப்ப பிலாத்துவால இதை நம்ப முடியல. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். ஆமா, பரலோகத்துல இந்த வீற்றிருக்கிறவர், சதா காலங்களிலும் ராஜரீகம் பண்ணுகிறவர் என்ன பண்ணாரு? பூமியில இறங்கி வந்து இந்த பிலாத்துவின் முன்பாக என்ன பண்ணாரு? கட்டப்பட்டவராக அன்று நின்றார் அப்படின்னு நம்பணும். அப்ப அவர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல காணப்பட்டாரு, அவரை சிறைப்படுத்தி விட்டார்கள் அப்படி என்று சொல்லி நம்பி அவர் தன்னுடைய ராஜரீகத்தை இழந்தவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி நம்புவோமானால் எப்படி இந்த வார்த்தை உண்மையாக சிந்தித்து பாருங்க. சதா காலங்களிலும் அரசாளுகிறவர், அவர் எப்படி உண்மையை காக்கிறவராக இருக்க முடியும்? எப்படி உங்களை ரட்சிக்கிறவராக இருக்க முடியும்? சதா காலங்களிலும் அரசாளுகிறவர் தான், சதா காலங்களிலும் தேவனாய் இருக்கிற ஒருவர் தான் உண்மையை காக்கிறவராகவும் நம்மை ரட்சிக்கக்கூடியதான வல்லமை உள்ளவராகவும் இருக்க முடியுமே ஒழிய, தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து, தன்னுடைய ராஜரீகத்தை இழந்து செய்ய முடியாததான சூழ்நிலையில, இயலாமையிலே காணப்படுகிற ஒருவர் நமக்கு தேவனாக இருக்க முடியாது. அப்ப இயேசுவானவர் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? அவர் எந்த சூழ்நிலையில எப்படி காணப்பட்டாலும் இவர்தான் சர்வ வல்லமை உள்ளதான தேவன் என்று சொல்லி. அதனால சில கேள்விகளை உங்களுக்கு முன்னாடி வைத்தேன். அவரை ராஜான்னு சொல்ற நாம என்றென்றும் அவர் ராஜா அப்படி நம்புறோமா? அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனுஷகுமாரன் என்று சொல்லுகிற நாம அவர் என்றென்றைக்குமே சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லி நம்புகிறோமா? அந்த அர்த்தத்திலே சொல்லுகிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, இன்னும் ஒரு சில வசனங்களை வாசித்து இந்த கேள்வியை தொடர்ந்து முன்பாக வைக்கிறேன். எது தேவனுக்கு மேன்மையாக மகிமையாக இருக்கும்? மத்தேயு 27 அதிகாரம்
11 இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிலிப்புக்கு முன்னாடி நின்றதான அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 27:11. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். அப்படின்னா அர்த்தம், தேசத்தை ஆளுகிற அதிகாரம் பெற்ற அவனுக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது, தேசாதிபதி தேசத்தை ஆளுகிறவன், தேசத்தினுடைய அதிபதி அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எல்லையை ஆளுகிறதான மனிதன் என்று சொல்லி அர்த்தம். இவனுக்கு முன்பாக யார் நிற்கிறா? நம்ம ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லுகிறதானவர் என்ன பண்றாரு? அவனுக்கு முன்பாக நிற்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் அவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி, மேசியா கிறிஸ்து என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிறது. மற்றவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். ஸோ தேசாதிபதி கேட்கிறான், நீர் யூதருடைய ராஜாவா? அவர் சொல்றாரு, நீ சொல்லுகிறபடிதான். ஆமா, நான் யூதருடைய ராஜா தான் அப்படி சொல்றாரு. இப்ப இந்த நேரத்துல இவர் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறது அவருக்கு மேன்மையை தருமா, அல்லது ராஜாவாக அங்க வீட்டில் இருக்கிறத ஏசாயா கண்டு பாதத்துல விழுந்தானே அது அவருக்கு மேன்மையாக சிந்திச்சு பாருங்க. எப்படி நினைக்கிறீங்க நீங்க? ராஜாவாக அவர் சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறாரு, அப்படி உட்கார்ந்துருக்கிறார் மேக்னானிமஸா. இப்போ அவரை பார்த்துட்டு அவருடைய பாதத்துல விழுந்து ராஜாவே அப்படின்னு சொல்றது மேன்மையா, அல்லது அந்த ராஜா இந்த பூமியில இறங்கி அவர் நமக்காக பாடு அனுபவித்து இந்த பூமியில ராஜா என்று சொல்லப்படுகிற ஒருவன் முன்பாக நிற்கும் பொழுது அவர் தான் ராஜா, நமக்காக என்ன பண்றாரு? தன்னை தாழ்த்தி இருக்கிறார் என்று சொல்லி ஒருத்தர் நம்புகிறான் பாருங்க, அது அவருக்கு மேன்மையை உண்டாக்குமா? பதில் சொல்ல முடியுமா எனக்கு? ராஜாவா பார்த்தாதான் மகிமை இல்ல. ராஜா பாத்தீங்கன்னா ராஜாவா பார்த்தாதான் என்னது மகிமை அப்படின்னு நினைச்சோன்னா, அந்த ராஜா ஒரு சாதாரணமா இறங்கி வந்தா அவரை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ராஜாவா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா? ஆனால் அதையே விரும்புகிறார் அவரு? இல்லை. அந்த ராஜாவை என் நிலையிலும் நீங்கள் அறிந்தவர்களாக ஏற்றுக்கொண்டால் தான் ரட்சிப்பு என்பது மனிதனுக்கு உண்டாக முடியும். சரி, சகரியால ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். என்ன நான் வாசித்தேன்? தேசாதிபதி முன்பாக இயேசு நின்று போது ஒரு கேள்வி அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டு ஒரு ஆமான்னு சொல்றாரு, நான் ராஜா தான் சொல்றாரு. ஆனால் நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க, பிலாத்துவாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவர் குற்றம் சாட்டினவர்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இன்றைக்கு காணப்படுற அநேக கிறிஸ்தவர்களால் கூட என்ன பண்ண முடியாது? ஆமா, ராஜ்யத்தை விட்டு வந்தார், அதற்கு பின்பு போய் ராஜ்யத்துல ராஜாவாக உட்கார்ந்தார், அது ராஜ்யம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அதுக்கு பின்பு ராஜா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க உண்மையான இயேசுவை நீங்க இன்னும் அறியாதவர்களா இருக்கீங்க என்ற அர்த்தம். சகரியா 14:9 எப்படி வாசிக்கிறோம்? சகரியா 14:9. அப்பொழுது a day will come, கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். ஹல்லேலூயா. a day will come, ஒரு நாள் வரும், அந்த சமயத்துல கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரே ஒரு நாமம் தான் இருக்கும், ஒரே ஒரு கர்த்தர் தான் இருப்பாரு. அந்த கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜா இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் அல்லவா? அந்த நாளிலே அவரை கர்த்தர் என்றும் அவர் ராஜாதி ராஜா என்றும் அவருடைய நாமம் இது ஒன்றுதான் என்றும் அன்றைக்கு நீங்கள் சொல்வது அவருக்கு மேன்மையா, அல்லது இன்றைக்கே அவருடைய நாமம் என்னதென்று அறிந்து தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று புரிந்து கொண்டு அவர் ராஜாதி ராஜா என்று சொல்லியும் அவர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர் என்று இன்று நீங்கள் சொல்வதும் அவருக்கு மேன்மையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கேள்வி புரியுதா? ஒரு நாள் வருமா, தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நாள் வரும், அப்போது கர்த்தர் பூமியெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்த நாளில நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு ராஜான்னு நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எ சாய்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர் தான் ராஜா என்று சொல்லி, உங்களால அவர் ராஜா இல்லைன்னு தள்ள முடியாது. அதே மாதிரி அந்நாளில ஒரே கர்த்தர் தான் இருப்பாரு. நிறைய கர்த்தர் இருக்காங்க, கர்த்தர் இத்தனை பேர் இருக்காங்க, நோ, ஒரே கர்த்தர் தான் இருப்பாரு. அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டும், அந்நாளிலே ஒரே கர்த்தர் என்று சொல்லி நீங்கள் அவரை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் போதனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே தேவன் தான், அது கர்த்தர் தான் அந்த தேவன், அவருடைய நாம இயேசு கிறிஸ்து என்று சொல்லி யாருமே உங்களுக்கு போதிக்க வேண்டாம்.
அவருக்கு ஒரே நாமம் தான். 1000 நாமங்கள் தேவனுக்கு உண்டுலாம் சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு ஒரே நாமம் தான். அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அன்றைக்கு யாருமே உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அன்றைக்கு நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி, நீரே எங்களுடைய ராஜா, நீரே எங்களுடைய கர்த்தர் என்று நீங்கள் அவரை துதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் எ சாய்ஸ். நீங்கள் அன்னைக்கு காணப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்படித்தானே அவரை துதிப்பீர்கள். சங்கீத புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். இப்படி வாசிக்கிறோம். பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய். இதுதான் ஒரு விசுவாசி சொல்ற வார்த்தை. தாவீது எழுதுறானோ யார் எழுதுறாங்களோ அந்த விசுவாசி என்ன சொல்றான்? உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். இப்படி நம்புகிற ஒரு மனுஷனுக்கு தான் புரியும் என்ன அப்படின்னா, என் தேவன் சதா காலங்களிலும் ராஜரீகம் பண்ணுகிறார், என்றென்றும் அவர் அரசாளுகிறவராய் அவர் காணப்படுகிறான்னு சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இப்ப 3 வசனங்களை வாசித்தோம். ஒன்று, தேசாதிபதிக்கு முன்பாக இயேசுவானவர் என்ன பண்றாரு? நம்ம கர்த்தர் என்று சொல்லுகிற இயேசுவானவர் தேசாதிபதிக்கு முன்பாக நிற்கிறார். அவன் பாத்தீங்கன்னா மிக பெருமையோடு கூட ஒரு இன்வெஸ்டிகேஷனை நடத்துறான். அவன் என்ன பண்றான்? இன்ட்ராகேஷன்ல கேட்கிறார், நீ யூதருடைய ராஜாவா? இயேசு சொல்றாரு, நீ சொல்லுகிற படிதான் என்று. அன்றைக்கு ஒரு மனுஷன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். நாம் இவர் ராஜாதான், இவர் யூதருடைய ராஜாதான், யூதர்கள் மத்தியிலே அந்த நாளிலே எழும்பினவர் தான், இந்த பரலோகத்தின் தேவன் இவர்தான், இவர்தான் வேதம் சொல்லுகிற ராஜாதி ராஜா என்று சொல்லி ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளுகிறது எளிதா? அவங்கள்ட்ட கேட்கிறேன், எளிதா? அது நிச்சயமா எளிது கிடையாதுல்ல. ஆனா நீங்க சகரியா புஸ்தகத்திலே சங்கீதத்திலும் போய் வாசித்தீங்கன்னா ஒரே கர்த்தர் தான் இருப்பார், ஒரே ராஜா தான் பூமி எங்க இருப்பார், அப்படியே நாம ஒன்றாக இருக்கும். அந்த நாளில் நம்ம அவரை பார்த்து கர்த்தர் என்றும் அவரே எங்கள் தெய்வம் என்றும் அவரே எங்கள் ராஜாதி ராஜா என்றும் சொல்லுவது பெரிய காரியம் அல்ல, அது எளிது. அதே மாதிரி பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாக காணப்படுவார். யாரு? கர்த்தர் என்கிற உன்னதர். அப்படின் போது அந்த நாளிலே அவரை அப்படி நாம் வழிபடுவதோ அவரை உயர்த்துவதோ பெரிய காரியம் அல்ல. இன்று ரைட் நவ், இன்று நீங்கள் சுவிசேஷத்தில் அவரை எப்படியாக அறிகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு அவரை நீ அப்படி மகிமைப்படுத்துவீங்கன்னா அதுதான் அவருக்கு மிகப்பெரிய மேன்மையாக இருக்கும். அதை தான் நம்முடைய நாவிலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு காரியம், இந்த இதில் எது தேவனுக்கு மகிமையா மேன்மையா இருக்கும் சிந்திச்சு பாருங்க. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இயேசுவானவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக நீர் கிறிஸ்து என்றார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, ஒரு சக மனுஷனாக அவர்களோடு கூட சஞ்சரிக்கிறவர், இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் கூட சஞ்சரிக்கிறவர், அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? எத்தனை விதமான பதில் இதற்கு காணப்படும் அல்லது தோன்றும். எந்தெந்த பதிலெலாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சிந்தித்து பாருங்க. ஒரு சக மனுஷனாக இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்கள் மத்தியிலே காணப்படுகிறார். அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அல்லது நீங்கள் என்னை யார் என்று எண்ணுகிறீர்கள், நம்புகிறீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய பயங்கர அறிவெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேணாம். அப்படியே ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுங்க. இந்த இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்கள் மத்தியில் என்ன பண்ணுறாரு? அவர் வாசம் பண்ணுகிறார், சஞ்சரிக்கிறார். நீங்கள் உடனே அவர் இம்மானுவேல் இவர் அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாண்ணே. மேலான தேவன் உன்னதர் அப்படிலாம் சொல்லாதீங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஜஸ்ட் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் இந்த பூமியில் மனிதர்கள் மத்தியில் அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மனிதராக அவர் காணப்படுறார், சாதாரண மனிதனாக அவர் காணப்படுறார். ஒரு கேள்வியை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் தான் பேதுரு, என்ன சொல்லுவீங்க? போதகர். ஓகே, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சிந்தித்து பாருங்க. இப்போ உங்களுடைய நாலேஜெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்க, இவ்வளோ நாட்கள் என்னெல்லாம் வேதத்தில் அறிந்திருக்கிறீங்க, எவ்வளவு போதனைகளை கேட்டிருக்கீங்க, எல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அந்த நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழறீங்க. யூ ஹேட் அ சான்ஸ் டு பி வித் ஜீசஸ். நீங்கள் அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கீங்க. என்ன பதில் உங்களுக்கு வரும்? நிறைய பதில் சொல்லலாம். நிறைய பதில்கள் உண்மையாக காணப்படும் இல்லையா? இப்படி கூட சொல்லலாம். என்ன, மரியாளினுடைய குமாரன் சொல்லலாம், யோசேப்பின் குமாரன் என்று சொல்லப்பட்டவர் அப்படி சொல்லலாம். யூதர்களிலே ஒருவர். நீர் ஒரு மனுஷன்
சொல்லலாமா இல்லையா? இவங்க சொன்னது போல் போதகர் என்று சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் குருன்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா யூத பாஷையில் ரபின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஒருத்தர் வந்து தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? ஒருத்தர் வந்து கிறிஸ்துன்னு சொல்லலாம். இல்லை ஒருத்தர் எபிரேய பாஷையில் நீர் தான் எங்கள் மீசை. இதெல்லாம் ஏதாவது தப்பு இருக்கா? இதில் அத்தனையும் உண்மையா இல்லையா? எல்லா பதிலுமே உண்மைதான் இல்லையா? பேதுரு சொல்கிறான், நீர் வந்து பிரதியுத்தரமாக நீர் கிறிஸ்து என்றான். கிறிஸ்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம போன வாரம் செய்தியில். எத்தனை பேருக்கு போன வாரம் செய்தி ஞாபகம் இருக்கு? கிறிஸ்துனா யாரு? கிறிஸ்துனா என்ன மீனிங் நான் கேட்கல. கிறிஸ்துனா என்னன்னா என்றென்றைக்கும் இருக்கிற தேவன், என்றென்றைக்கும் இருக்கிறவர். அப்ப கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி நம்பினார்கள். ஆனால் இயேசுவையோ கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால காணப்பட்ட இது. அப்ப கிறிஸ்து அப்படின்னா உண்மையான கிறிஸ்துனா அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்று அர்த்தம். என்றென்றைக்கும் காணப்படுகிற ஒரே தேவன் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இவன் சொல்றான், அந்த தேவன் எங்களுக்காக மனிதனாக எங்களை ரட்சிக்கிறதற்காக வெளிப்பட்டு இருக்கிறார், நீர் கிறிஸ்து அப்படின்னு சொல்றான். இந்த பதில் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அப்படின்னா பெர்ஃபெக்டா வந்து கரெக்ட். இப்போ மத்தேயு 16:14 இப்படி வாசிக்கிறோம், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டான பதிலா? இயேசு யோவான் ஸ்நானனா? கிடையாது, தப்பு இல்லை. ஆனால் சிலர் வந்து அப்படி நினைக்கிறாங்க, யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் வந்து எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்ப இயேசுவை எப்படியெல்லாம் அந்த நாட்களிலே சொல்லியிருக்காங்க? குடியிருக்கிறாங்க, அவருடைய செய்தியெல்லாம் கேட்கிறவர்கள், அவரை பார்க்கிறவர்கள் கூட யோவான் ஸ்நானன் மரித்து விட்டான், திரும்பவும் உயிரோட எழுந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறார்கள். சிலர் வந்து அவரை எலியா நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியா நினைக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா யாராவது? எரேமியான்னு நினைச்சதுக்கு காரணம் எனக்கு உண்மையாலே தெரியல. ஏன் வந்து அவர் எரேமியா சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. தீர்க்கதரிசிகள்ல ஒருவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எலியா நினைச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன அப்படின்னா, எலியா முந்தி வர வேண்டாம், அதுக்கப்புறம் தான் யார் வரணும்? கர்த்தர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக எலியா என்ன பண்ணணும்? தன்னுடைய தூதனை அவர் அனுப்புவார், எலியா வரணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இவரை எலியான்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இவருக்கு பின்பாக தான் இயேசுன்னு ஒருத்தர் வரப்போறார், மேசியா வரப்போறாரு நம்புறாங்க. அப்படிதானே? சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எரேமியான்னு கூட நினச்சிக்கிட்டாங்க. எரேமியா வந்து உயிரோட வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் அப்படின்றாங்க. லூக்கா 7:16 வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்ததான அந்த அற்புதங்களை பார்த்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவன் ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தார். இப்போ இந்த கேள்விக்கு பலவிதமான பதில்கள் வந்து காணப்படுது. எந்த பதில் பெருசாக தேவனுக்கு வந்து மகிமைப்படுத்துகிறதாக, தேவனுக்கு பிரியமான ஒரு பதிலாக காணப்படும்னு நினைக்கிறீங்க? தேவனுக்கு பிரியமான அல்லது அவரை மகிமைப்படுத்துகிறதான ஒரு பதிலாக எதுதான் காணப்படும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லா பதிலும் வந்து ஏறக்குறைய கரெக்டு தான். எலியான்றதும் யோவான் ஸ்நானன் என்பதும் எரேமியா என்பதும் தப்பு. மகா தீர்க்கதரிசியானவர் என்பது கூட கரெக்டு தான். அப்படிதானே? ஏன்னா தேவனுடைய செய்தியை இந்த இடத்துல தேவனே கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி அர்த்தம். அப்போ அத்தனை டைட்டில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரெக்டாக தான் காணப்படுது. ஆனாலும் கூட அதையா தேவன் எதிர்பார்த்து கேட்கிறார், என்னை யார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா, என்னை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதுதானே உண்மை. அப்போ அவரை சரியாக அடையாளம் கண்டு என்னை உண்டாக்கின தெய்வம் இவர், என்னை ரட்சிக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி எவன் நம்புகிறானோ அவன் தான் தேவனை என்ன பண்ணுறான்? மகிமைப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். நீர் இப்படி, நீர் அப்படி, உங்களுடைய நாமம் இத்தனை நாமம், நீங்கள் 1000 நாமம் சொல்லி பாருங்க, அதில் தேவன் மகிமைப்பட மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய அல்டிமேட்டான ஒரு நாமம் வெளிப்பட்ட பின்பு உமக்கு 1000 நாமங்கள் உண்டு என்று சொல்லி கொண்டிருப்பதில் ஏன் உங்களுக்கு 1000 நாமங்களை சொன்னாலும் நம்பினாலும் ஏன் ரட்சிப்பு கிடையாது? யோசித்திருக்கீங்களா? தேவனுக்கு நிறைய நாமங்கள் உண்டுல்ல, நிறைய டைட்டில்ஸ் உண்டுல்ல, நிறைய காரண பெயர்கள் உண்டல்ல. ஆனாலும் அத்தனை நாமங்களை சொல்லும் போது உண்டாகாத ரட்சிப்பு மனிதர்களுக்கு ஏன் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது அறிக்கை செய்வது உண்டாகிறது? யோசித்திருக்கீங்களா? இந்த பூமியில மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படல. அவருக்கு நிறைய நாமம் இருக்கு, எதையாவது சொல்லிட்டு போகலாமே, வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அவர் என்ன பண்ணணும்?
ஐடென்டிஃபை பண்ணி இவர் தான் என்று சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்போதான் நீங்க தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்கிறீர்கள் என்று அர்த்தம் இல்லையா? சரி, அடுத்ததாக பாருங்க, இதுல எது தேவனுக்கு மகிமையா இருக்கு? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 2:19, பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் பொழுது, பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கன்மலையின் கெபிகளில் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்ளுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட நீங்க இந்த வார்த்தையை என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் அங்கேயும் பார்க்க முடியும். அல்லது யோவானுடைய தரிசனத்துல அதை பார்த்தீங்கன்னா அவன் கண்டு எழுதினதை நீங்க பார்ப்பீங்க. பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கன்மலையின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். அவருடைய மகிமையையும் பயங்கரத்தையும் கண்டு அவரை தொழுது கொள்வது அவருக்கு மேன்மையா? இது பாருங்க, அவருடைய பயங்கரத்தையும் அவருடைய மகிமையையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். பார்த்து அவரை நீங்கள் தொழுது கொள்வது அவருக்கு மகிமையா, அல்லது அவர் யார் என்பதை அறிந்து நீங்கள் அவரை தொழுது கொள்வது அவருக்கு மகிமையா? இப்போ நீங்க மற்ற மார்க்கங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த தெய்வத்தினுடைய சிலைகள் அல்லது சித்திரங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அது ஏன் அப்படி இருக்கு? கண்ணெல்லாம் அப்படி பயங்கரமா பார்க்கும், கையில எல்லாம் கத்தி வச்சிருக்கோம், ஈட்டி வச்சிருக்கோம்ல, அது ஏன் அப்படி? அவைகளை பார்த்து என்ன பண்ணணும்? பயந்து நீங்கள் சேவிக்க வேண்டும், அவரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அது வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சாந்தமா காணப்பட்டுச்சுன்னா அதை யாராவது பார்த்தீங்கன்னா பார்த்து பயப்படுவாங்களா? நடுங்குவாங்களா? அதை தொழுது கொள்வாங்களா? அது சொல்றதை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. அப்ப ஹியூமன் சைக்காலஜி என்ன? பயங்கரமா இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. இப்ப கர்த்தர் பூமியை தத்தளிக்க பண்ண எழும்புறாரு. அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் ஜனங்கள் விலகி கன்மலையின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். இப்படி ஒரு நாள் நடக்கும். ஆனா இப்படி அவரை கண்டு இவரே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அறிந்து அவரை தொழுது கொள்வது அவருக்கு மேன்மை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் இல்லவே இல்லை, அது அவருக்கு மேன்மை இல்லை. ஏன்னா அவரை அப்படி பார்த்தா எல்லா விசுவாசிகளும் தொழுது கொள்ளுவார்கள். அவிசுவாசிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஐயோ, நம்ம இவர் இப்படி பார்க்கவே இல்லையே, இப்படி நினைக்கவே இல்லையே, இவர் பார்த்தீங்கன்னா தத்தளிக்க பண்ண எழும்பிட்டாரே, பயங்கரமா இருக்காரே என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? தங்களை மறைத்து கொள்ள பார்ப்பார்கள். அப்படிதானே? ஏன்னா இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்படி மகிமை பிரதாபத்துக்கு விலகி கன்மலையின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்ளுவார்கள். விசுவாசிகள் அப்படி புகுந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனால் அவருடைய தேவனை அவர்களுக்கு மென்மையானவராகவும் தெரியும், ஃப்ரெண்டாகவும் தெரியும், அப்பாவாகவும் தெரியும். அவரே நம்மளை நியாயம் விசாரிக்கிறதான நியாயாதிபதி என்றும் தெரியும் இல்லையா? அப்ப அவர்கள் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இப்படி தேவன் தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, அவருடைய பவரை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அவரை தொழுது கொள்வது பெரிய காரியம் அல்ல. ஆனா யோவான்ல இப்படி வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்துல, இதே தெய்வம் இந்த பூமியை தத்தளிக்க எழும்ப போகிறதான அதே கர்த்தர் பாத்தீங்கன்னா இந்த பூமியில மனிதனாக நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல, என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். ஏன் அவருடைய ஜெராக்ஸ் காப்பியா? என்ன இவரு ஒருத்தர் சொல்றாரு, என்னை ஒருத்தன் காண்கிறான் என்றால் என்னை அனுப்பினவரை அவருடைய ஜெராக்ஸ் காப்பியா? அவர் என்ன நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஜெராக்ஸ் காப்பியா? கிடையாது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவாகிய தெய்வம் இந்த பூமியில மனிதனாக வெளிப்பட்டு இருக்கிறார். அப்ப என்னை காண்கிறவன் என்னை அனுப்பின தெய்வத்தை காண்கிறான், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜெராக்ஸ் காப்பி நானே என்ற அர்த்தம் அல்ல. நீ எப்படி விசுவாசிக்க வேண்டும்? காணக்கூடாத தெய்வத்தை சாதாரண மனிதனாக நீ காண்கிறாய், கண்டு நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், கண்டு தொழுது கொள்ள வேண்டும், கண்டு கர்த்தாவே என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவாய் என்று சொன்னால் உன்னுடைய தெய்வத்தை நீ காண்கிறாய், ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி சொல்றாரு. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி நான் இந்த உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பது இல்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன்.
என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நம்மளுடைய நியாயாதிபதி யாரு? நம்முடைய நியாயாதிபதி யாரு? தைரியமா சொல்லுங்க. நியாயாதிபதி பார்த்தீங்கன்னா தேவன் தான். அந்த தேவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் நியாயாதிபதி, சந்தேகமே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்ன அர்த்தம்? ஏன்னா நான் இப்போ பூமியிலே மனிதனாக வந்திருப்பதன் நோக்கம், அடிமையாய் உங்கள் முன் காணப்படுவதன் நோக்கம், உங்களுக்காக மறிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, உங்களுக்காக மறிக்க போகிறதனுடைய நோக்கம் எதற்காகனா உங்களை ரட்சிக்கிறதற்காக, உங்களை மீட்கிறதற்காக, உங்களை நியாயம் தீர்க்கிறதற்காக அல்ல. என்னுடைய இந்த வருகை மனிதர்களை நியாயம் தீர்க்கிறதற்கான வருகை அல்ல, மனிதர்களை ரட்சிக்கிறதற்கான வருகை. ஆனபடினாலே என்னை ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? அவனை நான் அழிக்க போறதோ நியாயம் தீர்க்கிறதோ அல்ல. ஏனென்று சொன்னார், என்னுடைய இந்த வருகை, அதாவது முதல் வருகை மனுஷனை நியாயம் தீர்க்கிறதுக்கு கிடையாது. ஆனா நான் பேசின இந்த வார்த்தைகளை, நான் உங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை, இந்த சத்தியத்தை ஒருவன் தள்ளி அதை ஏற்றுக்கொள்ளாதவனாய் காணப்படுவான்னு சொன்னால் அவனை ஒன்று நியாயம் தீர்க்கும். என்ன? நான் சொன்ன அந்த வார்த்தைகள் அவனை நியாயம் தீர்க்கும். அப்ப இரண்டாவது வருகையில இதே கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்மளை நியாயம் தீர்க்கிறவராக இறங்கும் பொழுது தன்னுடைய வார்த்தைகளின்படி அவர் நியாயம் தீர்க்கிறவராய் காணப்படுறார். அதனால இப்படி சொல்லிட்டார், அவர் நம்மளை நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, நம்முடைய ரட்சகர் மட்டும்தான் அப்படின்னு நம்பினோம்னா நம்ம எவ்வளவு இயேசு கிறிஸ்துவ நம்பியிருக்கோம்? எவ்வளவு இயேசு கிறிஸ்துவ நம்பி இருக்கீங்கன்னா பாதி இயேசு கிறிஸ்துவ நம்பி இருக்கிறீங்க. ரட்சகராக இயேசுவை மட்டுமே நம்பி இருக்கிறீர்கள். அதே ரட்சகர் தான் நியாயாதிபதி என்பதை நம்ம மறந்து போனவர்களாக காணப்படுகிறோம். அப்படிதானே? முதல் வருகை ரட்சிக்கிறதற்காக, நியாயம் தீர்க்கவோ அழிக்கவோ அல்ல. ஆனால் அவர் தான் நம்மளை நியாயம் தீர்க்கிறவராகவும் காணப்படுகிறார். அதற்கு ஒரு நாளை குறித்து இருக்கிறார், இன்னொரு வருகையை குறித்து இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். 1 பேதுருல 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:17. இந்த பேதுரு பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் ஒரு கேள்வியை கேட்கும்போது பேதுருட்ட கேட்கல, எல்லாத்தையும் தான் கேட்டார். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு என்ன சொன்னாரு? கிறிஸ்து, நீர் கிறிஸ்து அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேதுரு சொன்னதை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இயேசுவானவர் மரித்தார், அவர் பார்த்தீங்கன்னா உயிரோடு எழுந்தார், தம்முடைய உயிர் உள்ளவராக தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் காண்பித்தார் என்பதெல்லாம் அறிந்திருக்கிறோம். அதுக்கு பின்பாக இந்த அப்போஸ்தலர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்படி அறிவித்து சபைகள் உருவாகிறது. அந்த சபைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணுறாங்க? நிருபங்களை எழுதுறாங்க. அந்த நிருபங்கள் இன்னைக்கு வேதத்துக்குள்ளே காணப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நிருபம் தான் 1 பேதுருவின் புஸ்தகம். 1 பேதுருவின் புஸ்தகம் அதில் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த பேதுரு, அதே பேதுரு தான் எழுதுறாரு. ஏன்னா இப்போ நிறைய நாலேஜ் வந்துருச்சு. பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நீர் கிறிஸ்து என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேதுரு பின்னாட்களில் நிருபத்தில் எழுதுகிறாரு, விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். என்ன அப்படின்னா, பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் எப்படி தொழுது கொண்டு வருகிறீர்கள்? எப்படியாக ஏற்றுக்கொண்டு தொழுது கொண்டு வருகிறீர்கள்னா, அவர் தான் நம்மை உண்டாக்கின பிதாவானவர், பிதாவாகிய தேவன், காட் த ஃபாதர் என்று சொல்லி நம்பி விசுவாசித்து அவரை தொழுது கொண்டு வருகிறீர்கள். ஆனபடினாலே இந்த பூமியில நீங்கள் சஞ்சரிக்கும் அளவு வாழும் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? பயத்துடனே நடந்து கொள்ளுங்க. இப்போ நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். 3 வசனங்களை வாசித்தோம். 1, ஏசாயால கர்த்தர் பூமியை தத்தளிக்க பண்ண எழும்பும்போது, நியாயம் தீர்க்க எழும்பும்போது அவிசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடி போய் அவருடைய கண்ணுக்கு மறைவாக ஒளிந்து கொள்ள பார்ப்பார்கள். இயேசுவானது பூமியில மனிதனாக நின்று கொண்டு அவர் பேசுறாரு, நீங்கள் என்னை கண்டீர்களானால் என்னை அனுப்பினவரை நீங்கள் காண்கிறீர்கள். என்ன கண்டீங்கன்னா நீங்கள் அனுப்பினவரை காண்கிறீர்கள். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் நியாயம் தீர்க்க வரல, ரட்சிக்க நான் வந்தேன். ஆனால் நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கும். அப்போ எப்படி நியாய தீர்ப்புனா, நான் சொன்ன வார்த்தைகளை தள்ளி, அப்படின்னு அர்த்தம், என்னை தள்ளின்னு அர்த்தம். என் வார்த்தைகளை தள்ளி அப்படின்னா இயேசுவான் என்ன சொல்றாரு? என்னை தள்ளி. ஏன்னா ரட்சிப்புக்கு எப்படி வாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்போ விசுவாசம் எப்படி உண்டாகிறது, ரட்சிப்பு எப்படி உண்டாகுதுன்னா, விசுவாசித்து அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவரையே தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். விசுவாசம், ஏற்றுக்கொள்ளுதல், ரட்சிப்பு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசுவானவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை ஒருவன் தள்ளினால் அவனை எது நியாயம் தருவேன், என் வார்த்தைகள் நியாயம் தரும் அப்படின்னா, இயேசுவானவருடைய வார்த்தைகளை தள்ளுகிறதுனா என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவரை தள்ளுகிறது என்று அர்த்தம், அவரை ஏற்றுக்கொள்ளாதிருப்பது என்று சொல்லி அர்த்தம். அவரை ஏற்றுக்கொள்ளாதிருப்பதுன்னா என்ன? ஏற்றுக்கொள்ளாதிருப்பது இது பாயிண்ட் என்ன? அவரை ஏற்றுக்கொள்ளாதிருப்பது, அவர் ஒருவரே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாதிருப்பது. ஏன்னா அந்த ஒரே தெய்வம் தான் நம்மளை ரட்சிக்க முடியும். அப்படின்னா ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம், அப்படிதானே? அப்போ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பு உண்டாகிறது. அவருடைய வார்த்தைகளை தள்ளும் பொழுது அவரை தள்ளுகிறோம், ரட்சகரை தள்ளுகிறோம், அதாவது ரட்சிக்கக்கூடிய ஒரே தெய்வத்தை தள்ளுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்ப என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, நான் சொன்ன வார்த்தைகள் என்று சொல்றேன். அப்ப இப்படி ஒரு வார்த்தையை வாசித்தோம். அடுத்து பேதுரு சொல்றாரு, பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக இந்த பூமியிலே தொழுது கொண்டு வருகிறீங்க, ஆனபடினாலே நீங்கள் பய பக்தி உள்ளவர்களாய் இருங்க அப்படின்னு சொல்லி. எது தேவனுக்கு மகிமை? கடைசி நாளில் கர்த்தர் நியாயம் தீர்க்க எழும்பும்போது அவரை தொழுது கொள்வதா, அல்லது இந்த பூமியிலே மனிதனாக நின்று என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், என்னை அறிந்திருக்கிறவன் பிதாவை அறிந்திருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லி தன்னை வெளிப்படுத்தினாரே, அப்பா அவரை ஏற்றுக்கொண்டு என்னை உண்டாக்கின தெய்வம் தான் எனக்கு உண்டாய் வந்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்வது அவருக்கு மகிமையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. என்னை பொறுத்தவரை அவர் சாதாரண மனிதனாக தோன்றி அவர் பேசின வார்த்தைகளின் அடிப்படையில இவர் இன்னார் என்று அறிந்து கொண்டு அவரை தொழுது கொள்வதுதான் அவருக்கு மேன்மையாக இருக்கும், இல்லையா? சரி, அடுத்ததாக இதுல எது அவருக்கு மேன்மை? மார்க்கு 4ஆம் அதிகாரம் 38 41 வரைக்கும். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையை வைத்து நித்திரையாய் இருந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து கப்பலின் பின்னணியத்தில் தலையை வைத்து என்ன பண்றாரு? நித்திரையாய் இருந்தார். நீங்க சங்கீதத்தில் வாசிப்பீங்க, அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இவர் ஏன் தூங்குறாரு? இவர் தெய்வம்னு சொல்றோம்ல, இவர் ஒருவரே தெய்வம்னு சொல்றாங்கன்னா இவர் தூங்கிட்டு இருக்காரு. இடத்துல ஒருத்தர் கேட்டார், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தானே நீங்க தெய்வம்னு சொல்றீங்க, அப்போ அவர் சிலுவையில் மரித்து 3 நாள் அவர் கைட்டு தானே உயிரோடு இருந்தார். அந்த 3 நாளும் இந்த பூமியை காத்தது யார்? அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி. இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள், அவர் நிச்சயமாக மரித்தார் என்றும் சொல்லுகிறீர்கள், உயிரோடு எழுந்தார் என்றும் சொல்லுகிறீர்கள், நல்லா நம்புறேன். ஆனால் 3 நாள் இந்த பூமியை யாரு ப்ரொடெக்ட் பண்ணா அப்படின்னு கேட்டார். யார் ப்ரொடெக்ட் பண்ணா? தெய்வம்னு சொல்றவர் தான் இந்த சிலுவையில் மரித்தாரு. யார் 3 நாள் இந்த உலகத்தை, ஒரு செகண்ட்ல எவ்வளவு பிரச்சனைகள் வருது இல்ல? நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமானது பேதுருவும் பவுலும் எழுதுகிறார்கள், அவர் மாம்சத்திலே கொலையுண்டார், சரீர மரணம் உண்டானது, தெய்வத்திற்கு மரணம் உண்டானது என்று எங்கேயுமே நீங்க வேதத்தில் என்ன பண்ண முடியாது, வாசிக்க முடியாது. அப்ப தெய்வம் ஆரம்பத்தில் நான் சில கேள்வியெல்லாம் கேட்டேன்ல, எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுவானவர் இந்த பூமியிலே மனிதனாக காணப்பட்ட போதும் பரலோகத்திலே தெய்வமாக இருந்தார் என்று? அப்ப இந்த மனிதனாக காணப்படும் போது அவர் தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுக்கிறாருன்னா, சரீர பிரகாரமாக மரணம் நிகழ்ந்த போது அவர் பாத்தீங்கன்னா ஜீவனோட காணப்பட்டாரா இல்லையா? அவருடைய ஆவி ஜீவனோடு தானே காணப்பட்டுச்சு, தெய்வம் ஜீவனோடு தானே காணப்பட்டார். இப்போ நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு பாடுறோம்னா, எனக்காக மரித்தீர், எனக்காக, நல்லதான் இருக்கு, நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். யோசிக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஆகி பாடுறோம், எனக்காக மரித்தீர், எனக்காக, நமக்காக மரித்தது உண்மை, ஆனால் நமக்காக அவர் உயிர்க்கல, அவர் தெய்வமானபடினால் உயிர்த்தார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. மரணம் அவரை கட்டக்கூடாது இருந்தது. மரணம் அவரை கட்ட முடியாது. தன்னுடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தை எழுப்பி காண்பித்தாதான் அவர் தெய்வம். அப்படிதானே? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள இதை நான் எழுப்புவேன். அப்படி அந்த ஆலயத்தை, சரீரமாகிய ஆலயத்தை எழுப்பி காண்பித்தால் தான் அவர் தெய்வம். அப்ப உங்களுக்காகவோ எனக்காகவோ அவர் மரித்தது உண்மை, அவர் தெய்வமானபடியினாலே அந்த சரீரத்தை எழுப்பி காண்பித்தார். அப்ப எனக்காக தான் உயிர்த்தார், எனக்காக தான் உயிர்த்தார் அப்படின்ற நம்ம விடாது.
எவ்வளோ பெருமை இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவர் உயிர்த்தாதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் உயிர்த்தால் தான் அவர் தெய்வம். இல்லை என்று சொன்னால் நமக்காக வந்து மரித்துட்டு அப்படியே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கல்லறை நம்ம மத்தியிலே காணப்பட்டது உள்ள காணப்படுறார் அப்படின்னா அவர் எப்படி தெய்வமாக இருக்க முடியும் இல்லையா? அப்போ பவுலும் எழுதுகிறார், பேதுருவும் எழுதுகிறார், அவர் சரீரத்திலே மரித்து அப்படின்னு எழுதுகிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாம்சத்திலே கொலையுண்டு என்று எழுது. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், உனக்கு வந்து தெய்வத்தை குறித்தான புரிதலே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மரித்த போது தெய்வம் மரித்து விட்டார்னு எங்கேயுமே என்ன பண்ணல, இயேசு மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு, தெய்வம் மரித்தார்னு எழுதப்படல. ஏன்னா தெய்வம் இந்த பூமியில he manifested in flesh, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவபக்திக்குரிய ரகசியம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். he appeared, தோன்றினார், ஒரு சரீரத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி அந்த சரீரத்தில் வந்தார். ஏன்னா அந்த சரீரத்தை நமக்காக மீட்கும் பொருளாக ரத்தத்தை சிந்தும்படியாய் சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்படியாய் இறங்கினார் அப்படின்னு நான் சொன்னேன். அவருக்கு புரிந்திருக்காது. அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கா? ஓகே. அப்போ இயேசுவானவர் மரித்த போது யாரோ ஒருவர் உலகத்தெல்லாம் காத்தார்கள், பரலோகத்தை காத்தார்கள் எல்லாம் நினைக்க வேணாம். பரலோகத்திலும் அவர் தான் தெய்வமாக காணப்பட்டார். மரித்த போதும் சரீரம் தான் மரித்தது, அவர் ஆவியாக ஜீவனோடு கூட தான் அவர் காணப்பட்டார். அவருடைய ஆவி வந்து பார்த்தீங்கன்னா மரித்தது என்று எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியாது. அப்போ கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பாடிக்கு ரெஸ்ட்டு வேணும். ஏன்னா சரீரத்திலே காணப்படுறார். அவருக்கு வந்து பசிக்கும், சாப்பிடணும், அவருக்கு வந்து ரெஸ்ட் வேணும், ஆனபடினாலே உறங்கணும். அப்படி இயேசுவானவர் நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? யூ டோன்ட் கேர்? இது அப்படியே கள்ளி வள்ளியாக காணப்படுது அவங்களுக்கு அப்படி என்ன பண்ணுறாங்க? அவருடைய சீஷர்கள் விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க? அவர்கிட்ட வந்து ஆக்சுவலாக என்னன்னா ஒரு கடிந்து கொள்ளுகிறதான ஒரு வார்த்தை, விசுவாசமெல்லாம் இழந்து, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு அக்கறை இல்லையா, கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லி கொண்டார். இதில் இப்போ 2 காரியம் வருது. ஒன்று, அவர் உறங்கி கொண்டிருக்கிறார், பயங்கர மழையும் காற்றும், ஸ்டார்ம் ஆக்சுவலாக. அப்போ வந்து இவர்கள் போகிற படகு கவிழும்படியான ஒரு காரியம், சம்பவம் அங்கே நடக்குது. இவரோ வந்து உறங்கி கொண்டிருக்காரு. இவர் எழுப்பி என்ன பண்ணுறாங்க? இவர்கள் நாங்கள் மடிந்து போகிற நிலையில் இருக்கிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்து எழும்புறாரு, காற்றை பார்த்து அதட்டுறாரு, கடலை பார்த்து பேசுகிறாரு, இறையாதே அமைதலாயிரு அப்படி சொல்கிறாரு. அது உடனே கீழ்ப்பிடிந்து அமைதியாகுது. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு அவர்களுக்கு பயங்கரமாக பயம் வந்து, இவர் யாரோ, யாருன்னு தெரியாது. இப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இயேசு கிறிஸ்து, ஒருத்தன் வந்து கிறிஸ்துன்னு சொன்னான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அழைக்கிறாங்க எல்லாரும், போதகரே அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ நீர் இவர் யாரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் யாரோ, ஏன்னா நாம் வந்து அறிந்திருக்கிற வண்ணமாக, நாம் இவரை புரிந்து வைத்திருக்கிறதின் வண்ணமாக அல்ல, அதற்கு மேலே இவருக்கு என்ன காணப்படுது? he has a different identity. நாம இவரை நம்பியிருக்கோம் பாருங்க, நாம எண்ணுகிறோம் பாருங்க, அப்படி அல்ல, இவருக்கு வேற ஒரு ஐடென்டிட்டியும் காணப்படுது என்பதனால தான் அவங்க சொல்றாங்க இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஒருவரோடு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ எது தேவனுக்கு ரொம்ப மகிமை? இப்போ இவரை வந்து நம்பி இவரோடு கூட வருகிறார்கள், இவரை போதகர் என்கிறார்கள், ரபி என்கிறார்கள், குரு என்கிறார்கள், இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு ஸ்டெப் மேலே போய் கிறிஸ்து என்றும் கூட அறிக்கை பண்ணுகிறார்கள். ஆனால் இப்போ மடிந்து போகிறதான சூழ்நிலை வரும்போது உமக்கு கவலை கிடையாதா அப்படின்ட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் ஒரு அற்புதத்தை செய்த போது நீர் யாரோ என்று சொல்லி பயந்து இப்போ என்ன பண்ணுறாங்க? அவருக்கு முன்பாக நிற்கிறாங்க. இப்போ இந்த அற்புதத்தை கண்டு பயந்து அவரை மகிமைப்படுத்துவது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய மேன்மையா, அல்லது அந்த பயங்கரமான சிச்சுவேஷன்லையும் அவரை நம்பி ஜீவிப்பது அவருக்கு மகிமையை கொடுக்குமா? என்ன சிச்சுவேஷன்னா, கப்பலே கவிழ்ந்துரும், படகு கவிழ்ந்துரும், மறிக்க போகிறோம் எல்லாரும்.
அப்படின்றதான ஒரு சூழ்நிலையில் கூட அவரை நம்புவது அவருக்கு மேன்மையா, அல்லது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து கட்டளையிட்டு அமைதலாயிரு என்று சொல்லுவதை நம்ம கண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். யார் இந்த காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட முடியும்? இவர்களெல்லாம் அப்படியே கீழ்ப்படிதே, இவர் யாரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு பயந்து அவரை சேவிப்பது மகிமைப்படுத்துவதும் அவருக்கு மகிமை உண்டாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாயை திறந்து பேசுங்க. எது மகிமையை கொடுக்கும்? அவர் சாதாரணமாக காணப்படும் போதும் அவரை நம்புகிறது, அவர் நம்மளை கைவிட மாட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருப்பது, அவரை நம்புவது, ஜெபிப்பது, இதுதானே அவருக்கு மகிமையை. போய் சிந்தித்து பாருங்கள். இந்த கடலில் வந்து இந்த போட்டு அந்த படகே கவிழ்ந்தாலும் இவர்கள் மட்டும் சாக போகிறது கிடையாது. யாரும் சாக போகிறா? இப்போ அவங்க குருவானவர் இயேசு என்ன பண்ணுறாரு? அதில் மறித்துடுவார்ல. அப்போ இந்த மறிக்கிறதான இந்த கடலில் மறிக்கிற இயேசுவையா நம்பிட்டு இருந்தாங்க? சிந்திச்சு பாருங்க. அவர் வந்து ஏன் நீங்கள் வந்து பயப்பட்டீங்க, உங்கள் விசுவாசம் எங்கே போச்சுன்னு அவர் கேட்குறதுல பார்த்தீங்கன்னா நிறைய ஆழமான காரியங்கள் காணப்பட்டது. நீங்கள் என்ன யாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? முதலாவது அதுதானே உண்மை இல்லையா? அப்போ கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். எளிதான சில கேள்விகளோடு கூட இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, ஒரு தகப்பனுக்கு எது மேன்மையாக இருக்கும்? தகப்பன் வந்து சர்வ வல்லமை பொருந்தியவனாக, பலம் நிறைந்தவனாக, எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறவனாக அந்த தகப்பன் காணப்படும் போது தான் அவனை மதிக்கணுமா, அல்லது ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக, ஒரு ஏழையாக, எல்லாவற்றையும் செய்யக்கூடியவனாக அல்ல, ஒரு இயலாமை உள்ளவனாக? அவனும் தகப்பன் தானே. அப்போ அப்படி காணப்படுகிற ஒருவனையும் நம்மை பெற்றெடுத்த தகப்பன் என்று மதிப்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த தகப்பனுக்கு மேன்மையாக இருக்குமா, அல்லது நாளைக்கு வந்து அவன் ஐஸ்வர்யவானாய் மாறின பின்பு அவனை மதிக்கிறது அவனுக்கு மேன்மையாக இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள், எது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என் நிலையிலும் அவ்வளவுதான். அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, ஏழையானவனாக இருந்தாலும் சரி, தன்னை பெற்றெடுத்த தகப்பன் என்று சொல்லி நம்பி விசுவாசித்து அவனை ஏற்றுக்கொண்டு மதிப்பது தானே. அவனை அப்பான்னு வந்து நம்புறதுனால தானே அப்பான்னு கூப்பிடுறோம். அப்போ அவனுக்குரியதான மகிமையை செலுத்துவதற்கு அவன் ஐஸ்வர்யவானாக, எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவனாக மட்டும் இருந்தால் நீ என்ன பெரிய பிள்ளை? என்ன உனக்கு பெரிய வித்தியாசம் உனக்கு மற்றவர்களுக்கும்? சிந்திச்சு பாருங்க. அப்போ எது தகப்பனுக்கு மேன்மையாக இருக்கும் தெரியுமா? நம்முடைய பிள்ளை நம்மளை தகப்பன்னு மதிக்கிறது, மரியாதை கொடுக்குறது. சிம்பிள் லாஜிக் தானே. அதே மாதிரி எது வந்து ஒரு கணவனுக்கு, ஒரு புருஷனுக்கு எது மேன்மையாக இருக்கும்? எது ஒரு புருஷனுக்கு மேன்மையாக? சிந்திச்சு பாருங்க. ஒரு ஹீரோவா இருக்கிறது தானா? நீங்க சொல்லுங்க, எது உங்களுக்கு ஒரு புருஷனுக்கு மேன்மையாக இருக்கும்? இல்லைன்னா நீங்க புருஷர்கள் சொல்லுங்க. என் நிலையிலே நான் காணப்பட்டாலும் என்னை என்னுடைய மனைவி என்னை நாயகனாக, புருஷனாக ஏற்றுக்கொண்டு மதித்து நடப்பது தானே விரும்புவீங்க? அப்படிதானே விரும்புவீங்க? ரொம்ப சிம்பிள். தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது நம்முடைய சிருஷ்டிகரே நம்முடைய நாயகர். இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை எவ்வளமா இந்த பூமியிலே நம்ம கண்டோம்? அவர் ஒரு சாதாரண மனிதனாக கண்டோம் அல்லவா? அப்ப புருஷன் பெரிய ஹீரோவா இருக்கிறதுனால, ஒரு வார்த்தையை சொன்னா எல்லாம் நடந்துரும் என்பதனால, பயங்கர அழகானவர் என்பதனால அவரை புருஷனா ஏற்றுக்கொண்டு மதித்து அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்பது பெரிய விஷயம் அல்ல. என்னுடைய புருஷனுக்கு நிறைய இயலாமை காணப்படும், நிறைய பிரச்சனைகள் காணப்படும், ஆனாலும் என்னுடைய புருஷன் அப்படி என்று சொல்லி ஒரு மனைவி நேசித்து ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த புருஷனுக்கு அது எதுவாக இருக்கும்? மேன்மையா இருக்கும். அப்போதான் அந்த புருஷனை மகிமைப்படுத்துகிறாள்னு சொல்லி. ஒரு ராஜாவுக்கு எது மேன்மையா இருக்கும்? நமக்கு எப்படி தான் தோணும்? ஒரு அருமையான ஒரு சிங்காசனம். இப்போ சாலமோனுடைய சிங்காசனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு சிங்காசனம் என்று சொல்லி வரலாற்றில் சொல்கிறாங்க. பைபிளில் வந்து பெருசாக அதை பற்றி எழுதலை, ஆனால் ஒரு இடத்துல காணப்படும் அப்படிப்பட்ட சிங்காசனத்தை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சிங்காசனத்தில் வந்து ஒரு ராஜா வீற்றிருக்கும் பொழுது அவரை கனப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. அந்த அரசவைக்குள்ளே வருகிறவர்கள் ராஜாவுக்கு முன்பாக தலை வணங்காமல் இருக்கவே என்ன போயிடும்? தலை போயிடும். அப்படிதானே? ராஜாவுக்கு முன்பாக வரும்போது பணிந்து கொள்ளாமல் ராஜாவை வாழ்த்தாமல் உள்ள என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அப்போ ராஜா தன்னுடைய மகிமையோடு கூட காணப்படும் போது when he displays his might and power, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதே ராஜா வெளியில் இறங்கி சாதாரணமாக ராஜா உடையில் இல்லாமல் ஒரு சாதாரணமான மனிதனை போல அவர் நடந்து போறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு ராஜாவே என்று சொன்னால் அவருக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அவர் சிங்காசனத்தில் பவர்ஃபுல்லாக வீற்றிருக்கிற போது கொடுக்குற அந்த கௌரவத்தை ஒரு சாதாரணமாக அவரை காணும் பொழுதும் ஒரு மனுஷன் கொடுக்குறான்னா அவன் தான் உண்மையாக என்ன பண்ணுறான், ராஜாவை மதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? லூக்கால நம்ம வாசிப்போம் 19ஆம் அதிகாரத்தில், அப்புறம் நீங்கள் வாசித்து கொள்ளுங்க. ஒரு ராஜா ஒருவன் புறதேசத்துக்கு போக என்ன பண்ணுறான், கிளம்பி போகிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை அவன் கொடுத்து விட்டு அவன் போகிறான். அவன் போன உடனே அவனுக்கு பின்னாடி ஆட்கள் அனுப்புகிறாங்க, நீர் எங்கள் மேல் ராஜாவாக இருப்பது எங்களுக்கு பிரியமில்லை, இவ்வளோ நாள் உமக்கு அடங்கி ஜீவித்தது போதும், நீர் எங்கள் மேல் ராஜாவாக இருப்பது எங்களுக்கு பிரியமில்லை என்று சொல்லி ஆட்களை அனுப்புகிறார்கள். அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒழுங்காக இருக்கிறான், பயந்து நடக்கிறான், தன்னுடைய வேலையை செய்கிறான், ஒவ்வொருத்தன் அவன் அவனுடைய இஷ்டப்படி என்ன கண்ட்ரோல் இல்லைல்ல, அப்படி காணப்படுறான். கர்த்தர் இதை எதற்கு பயன்படுத்துகிறார் இந்த ஊமை என்று சொன்னால், அவர் இந்த பூமியிலே நம்மீது இப்போது ராஜாவாக இருப்பதை போல நம்மை காணவில்லை. ஆனால் நம்ம நம்பணும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் ராஜாதி ராஜா என்றும் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் என்றும் நாம் நம்ப வேண்டும். நம்ம இப்போதும் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம அவர் என்ன பண்ணல, ஒரு ராஜாவா சிங்காசனத்தில் இப்போ நம்ம பார்க்கல அப்படின்ட்டு நம்பி பயந்து நம்ம வாழ வேண்டும். அப்போ ராஜாவுக்கு எது மேன்மை, அவர் புறதேசத்துக்கு போயிருக்காருன்னு நினைச்சாலும், தூரமாக இருக்கிறாருன்னு நினைச்சாலும், உடனே கண்மண்டி அவர் பார்க்க முடியலன்னு நினைச்சாலும், அந்த ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதான மகிமையை கொடுத்து அவருக்கு பயந்து, அவருக்கு பயந்து வாழறதுன்னா என்ன அர்த்தம், அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறது தானே, அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது தானே அந்த ராஜாவுக்கு மகிமையை கொடுக்கும். இல்லைன்னா அவர் வந்தோடனே கை கட்டி நின்று ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா சேவிக்கிறது அவருக்கு மகிமையா? ஈவன் நான் ராஜாவாக இருந்தால் கூட ஏதா விரும்பும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக நீங்களே யோசித்துக்கோங்க. நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் ஏதா விரும்புவீங்க, நான் எப்படியா இருந்தாலும் என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு மதிக்கணும். நான் சிங்காசனத்தில் வந்து உட்காந்து நியாய தீர்ப்பு கொடுக்க போது மட்டும்தான் எனக்கு பயப்படுறான் அப்படின்னு சொன்னால் அவன் உண்மையாக எனக்கு பயப்படலை. அவன் என்ன பண்ணுறான், சந்தர்ப்பவாதி, அவன் நடிக்கிறான். அப்படி தானேங்க தேவனும் பார்ப்பாரு. அப்போ அவர் தேவனாக நம்ம மத்தியிலே அவர் வந்து தன்னுடைய வல்லமையோடு கூட உலாவினார் என்று சொன்னார், அவர் என்னை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு பயம் உண்டாகிறது அல்லவா? அந்த பயத்தை நான் அவரை நேர கண்களால் பார்க்காத பொழுதும் எனக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அவர் ஜீவனோடு காணப்படுகிறார். அப்போ அதுதான் ஒரு ராஜாவுக்கு மகிமை. அதை போல தான் எது தேவனுக்கு மேன்மையாக இருக்கும், எது தேவனுக்கு மகிமையாக இருக்கும் நம்ம பார்த்தோம் அல்லவா? தேவன் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே மனிதனாக இறங்கி நின்றாலும் அவர்தான் தேவனாய் இருக்கிறார். அவர் பரமேறி போனார், இன்னைக்கு நம்ம அவரை பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் அவர்தான் தேவனாய் காணப்படுகிறார் அல்லவா? அப்ப அவரை நீங்கள் அடையாளம் கொண்டு இவர்தான் என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவரை நீங்க பார்க்கலனா கூட அவர் வருகைக்காய் காத்திருந்து பயந்து ஜீவிக்கிறது தான் அவருக்கு மகிமையை கொடுக்குமே அன்றி அவரை பார்த்தா மாத்திரம் டான்ஸ் ஆடுறது அவருக்கு மகிமையை கொடுக்காது. அவரை பார்த்தா மட்டும் ஓடி வருகிறது அது வந்து சின்ன பிள்ளைங்க பண்ணுறது. அப்பா பார்த்தா ஓடி வரும் இல்லையா, அப்பா பார்த்தா ஓடி வரும், படிக்கிறத போல நடிக்கும், அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்குறத போல ஆக்ட் பண்ணும். இது வந்து ஆண்டவர் விரும்புகிறாரா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக விரும்பவே இல்லை. பாருங்க, கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 11-12. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். யார் வந்தா? இயேசு வந்தார். சொந்தமானதிலே வந்தார்னா என்ன அர்த்தம்? தாம் உண்டாக்கின இந்த பூமிக்கு வந்தார். யாரை சந்திக்க வந்தார்? மீட்க வந்தார். அவர் உண்டாக்கின மனிதனை சந்திக்கவும் மீட்கவும் வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏன் இவரை பார்த்தா வேற ஆளா தெரியறாரு. ஏன்னா தெய்வம் அப்படின்னு சொன்னா மனுஷனுடைய கற்பனைலாம் எப்படி இருக்கு? ஏன்னா அவர்கள் எப்படிதான் தெய்வத்தை அவர்கள் வேதத்தின்படி அறிந்திருக்கிறார்கள். அவர் காணக்கூடாதவர், அவர் பயங்கரமானவர், அவர் பெரியவர், எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த தெய்வம் வந்து இறங்கி வர முடியாதோ என்றோ, அவர் உன்னை ரட்சிக்க முடியாது என்றோ அந்த தெய்வம் ஒருபோதும் வேதத்தில் சொல்லவே இல்லை. அப்ப தெய்வத்தை குறித்த ஒரு பகுதியை மாத்திரமே கேட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூமிக்கு வரவே முடியாது, அவர் வேறொருவரை கொண்டுதான் ரட்சிக்க முடியும் என்று ஒரு மனிதன் நம்புகிறான் என்று சொன்னார், அந்த தெய்வத்தை அறியாத மூடனாய் அவன் காணப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏன் அவர்கள் வேறு விதமாக எதிர்பார்க்கிறார்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரணும்?
அப்படி தெய்வமாகவே இறங்கி வரணும், தம்முடைய மகிமையோடு கூட அவர் இறங்கி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவரோ அப்படி இறங்கி வரல. எப்படி இறங்கி வந்தாரு? சாதாரண மனுஷனா இறங்கி வந்தார். ஆனபடினாலே சொந்தமானதிலே வந்தாலும் சொந்தக்காரர்களிடத்திலே வந்தாலும் அவர்களாலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, முடியல. 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல். ஆனால் அவருடைய நாமத்தில் மேலே விசுவாசம் உள்ளவர் அப்படின்னா அவர் யார் என்று அறிந்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. என்ன அதிகாரம்? இது என்னுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை ஆகும்படி அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ இந்த நாளுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர். இன்றைக்கு அவரை நம்ம கர்த்தராகவோ வல்லமை உள்ளவராகவோ அவரை நம்மளுடைய கண்கள் காணவில்லை என்றால் அவ்வளோ நம்ம என்னதான் நம்பணும்? கர்த்தர் சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று நம்ம நம்பணும். இது ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி கிடையாது. அவரை நீங்கள் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை நீங்கள் நம்புவீங்க. பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்வீங்க. பவர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை மதிப்பீங்க, சேவகம் பண்ணுவீங்க. ஆனால் அவர் எளிமையானவராக அவர் தன்னை காண்பித்தார் என்று சொன்னார். அப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? இது எளிதான காரியம் அல்ல. அதனால சொன்னேன், தேவனை தேடுகிறவர்கள் மனதில் வைக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினாரோ அவ்வண்ணமாக அவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீர் இப்படியெல்லாம் வர முடியாது, நீர் இப்படி வந்தால் நான் உண்மை நம்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரோ அப்படி ஏற்றுக்கொண்டு, இவரே என்னுடைய தெய்வம், இவரே என்னுடைய இரட்சகர், இவரே என்னுடைய ஆண்டவர், இவரே பரலோகத்தின் தெய்வம், நான் இவரை தான் அங்கு போய் காணப்போகிறேன் என்கிறதான நம்பிக்கையோடு கூட இன்று அவரை தொழுது கொண்டு அவரை சேவிக்கிறவன் தான் உண்மையான விசுவாசியாய் காணப்படுகிறான் என்று சொல்லி அர்த்தம். அவரை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்படுறான். அதுதான் பாக்கியம். அதான் ஆண்டவர் சொல்றார், காண்கிற உங்கள் கண்கள் காண்கிறபடினால், உங்களுடைய காதுகள் கேட்கிறபடினாலே, அதாவது நீங்கள் அறிகிறபடினாலே, உங்கள் சத்தியம் உங்களுக்கு புரிகிறபடினாலே, நீங்கள் என்னை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டபடினாலே நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான இந்த வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிற தேவனாய் இருக்கிறீர். உண்மையை காக்க வேண்டுமானால் நீர் என்றென்றைக்கும் மாறாதவராக, என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவராக, என்றென்றைக்கும் அதிகாரம் உடையவராக, உம்முடைய அதிகாரம் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்டதான தெய்வத்தை தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியை சாதாரணமாக அவரை மனிதனாக கண்டதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவரை இன்னார் என்று அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆண்டவரே, இந்த வேதத்திலே அவைகளை எழுதி வைத்ததை நாங்கள் வாசிக்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது தேவனை குறித்ததான, தேவ பக்திக்குரியதான, இது ரகசியமாய் காணப்படுகிறது என்கிற செய்தியை கர்த்தாவே வேதத்திலே வெளிப்படுத்தினதை நாங்கள் வாசிக்கிறோம். நாங்களும் கேட்கிறதான கர்த்தாவே, நாங்களும் கர்த்தாவே அவ்வண்ணமாக சாதாரண மனிதனாய் காணப்பட்ட நீரோ சர்வத்திற்கும் மேலான தேவனாக என்றென்றும் காணப்படுகிறீர் என்று சொல்லி உணர்ந்து அறிந்து விசுவாசித்து உம்மை நேசிக்க, உம்மிடத்திலே அன்பு செலுத்தவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு நடுங்கி பிதாவாக நியாயம் தீர்க்க போகிற உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களாக நாங்கள் காணப்படவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. தாழ்த்தி ஆண்டவரே, இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து செபிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம் சிரசின் மேல் தங்கி இருப்பதாக. உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து ஆண்டவரே, என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக ஏறெடுக்கிறோம். என்னுடைய அநேக இயலாமைகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய பாடுகள், என்னுடைய காத்திருப்புகள், என்னுடைய தேவன் எனக்கு எப்போது இந்த தேவையை சந்திப்பார் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட காணப்படுகிற பிள்ளைகளை இவ்வேளையிலே தேவன் தாமே சந்திப்பீராக. ஆண்டவரே, நீர் பெரியவர் என்பதை அநேகருக்கு கர்த்தாவே நீர் விளங்க பண்ணும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.